ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையை நினைத்து பெரிதும் நொந்து போயிருந்தான். என்ன வாழ்க்கை இது? மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், எவ்வளவு சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்று எப்போதும் மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு மனதால் பெரிதும் வேதனை அடைவான். அப்படி ஒரு நாள் புலம்பிக் கொண்டே சென்றவன் ஒரு கோவில் சத்திரத்தில் அமர்ந்தான். அப்போது வானத்தில் சந்தோஷமாக வட்டமடிக்கும் கருடனை பார்த்ததும் வாலிபனின் மனம் ஏங்கியது. அடடா, என்ன ஒரு வாழ்க்கை இந்த கருடனுக்கு! நினைத்ததை போல் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், மேலே பறந்து கொண்டே இந்த உலகத்தின் அழகை ரசிக்கலாம், யாரிடமும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த கருடனை போல் வாழ்க்கை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அப்படியே நினைத்துக் கொண்டே இறைவனை பார்த்து தன் ஏக்கத்தை கூறினான். சிறிது நேரத்தில் அவன் முன்பு இறைவன் தோன்றினார். மகனே, நான் உனக்கு கொடுத்திருக்கும் வாழ்க்கை அற்புதமானது. அதை உன்னுடைய சுய புத்தியால் அழகாக அமைத்துக் கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுடன் உன்னை ஒப்பிடுவது முட்டாள்தனம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் அமைதியாக கூறினார். ஆனால் அந்த வாலிபன் அதையெல்லாம் கேட்கவில்லை. இறைவா, இங்கிருக்கும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நான் மட்டுமே கஷ்டத்தில் இருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கருடன் கூட சந்தோஷமாக இருக்கிறது, என்னால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை? எனக்கு இந்த பிறப்பே வேண்டாம் என்று கதறி அழுதான். சிறிது நேரம் மௌனமாக இருந்த இறைவன் அவனை ஆழ்ந்து கவனித்தார். பிறகு, சரி மகனே, நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். எப்படியான வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று நீயே கேள், அந்த வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் என்று இறைவன் கூறியதும் அந்த வாலிபன் சிறிது நேரம் கூட யோசிக்காமல், அந்த கருடனை போல் எதற்கும் கவலைப்படாத சுதந்திரமான வாழ்க்கை எனக்கு வேண்டும், அதனால் அந்த கருடனை போல் வாழ வேண்டும், அதனுடைய வாழ்க்கையை எனக்கு வரமாக தாருங்கள் என்று அந்த வாலிபன் கேட்டான். சிறிது நேரம் மனதிற்குள் சிரித்துக் கொண்ட இறைவன், வாலிபனே, நீ கேட்ட வரத்தை தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு முறை நீ கருடனாக மாறிவிட்டால் மீண்டும் நீ மனிதனாக மாற முடியாது. எனவே ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசனை செய்து கொள் என்று இறைவன் எத்தனை முறை எடுத்து கூறினாலும் வாலிபன் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று வரத்தை தந்துவிட்டு இறைவன் மாயமானார். வாலிபன் கருடனாக மாறினான். வானத்தை சந்தோஷமாக வட்டமடித்தான். கீழே நடமாடும் மனிதர்களை பார்த்து ஏளன பார்வை பார்த்தான். தனக்கு கீழே அனைவரும் அடிமை போல் இருப்பதாக மனதிற்குள் சந்தோஷப்பட்டான். வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருள் வரத் தொடங்கியது. அதற்குள் தங்குவதற்கு ஒரு கூடு வேண்டும் என்று காய்ந்த குச்சிகளையும் இலைதலைகளையும் வைத்து அழகான கூட்டை கட்டி அதில் அந்த இரவை மகிழ்ச்சியாக கழித்தான். மறுநாள் சந்தோஷமாக விடிந்தது. தன்னுடைய இரையை தேடி புறப்பட்ட கருடன் வெகு நேரமாக பறந்தும் அதன் கண்ணில் எந்த இரையும் தென்படவில்லை. நேரம் ஆக ஆக கருடனின் உடலில் சக்தி குறைந்து கொண்டே வந்தது. ஆனால் அந்த நாள் முழுவதும் அதற்கு எந்த இரையும் கிடைக்காமல் பசியுடன் கூட்டிற்கு வந்தது. மறுநாள் எப்படியாவது இரையை கண்டுபிடித்து பசியாற வேண்டும் என்ற யோசனையுடன் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தது. அப்போது பலத்த காற்றுடன் கனமழை பொழிய மரக்கிளை ஒன்று முறிந்து கருடனின் காலில் விழுந்து ஒரு கால் உடைந்து விட்டது. அந்த இரவெல்லாம் கருடன் வலியால் துடித்தது. மறுநாள் விடிந்ததும் உடைந்த காலுடன் இறை தேட புறப்பட, அப்போது அந்த மரத்தில் இருந்த காகங்கள் கருடனின் காயத்தை பார்த்து கருடனை துரத்தி கொத்தியது. காகங்களிடமிருந்து தப்பிக்க உயிரை பறந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது. உண்ணுவதற்கு உணவில்லாமலும் கால் முறிந்த வலி தாங்க முடியாமலும் கருடன் மரண வேதனையை அனுபவித்தது. பக்கத்தில் இருந்த வைத்தியசாலைக்கு சென்று காயத்திற்கு ஏதேனும் உதவி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் செல்ல, அங்கிருந்தவர்கள் கோழி குஞ்சுகளை பிடிக்க வருவதாக நினைத்து கல்லால் கருடனை அடித்து விரட்டினார்கள். அவர்களிடமிருந்து தப்பிய கருடன், என்ன வாழ்க்கை இது? ஒருவேளை உணவிற்கே எவ்வளவு போராட்டங்கள், எப்போது கிடைப்பான் என்று தன்னை சுற்றியே திரியும் எதிரிகள், உடலுக்கு ஒரு வேதனை என்றாலும் சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலை, இந்த வாழ்க்கையை விட நான் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லையே என்று கருடனின் உயிரில் இருந்த வாலிபனின் மனம் வேதனைப்பட்டது. கொஞ்ச நாட்களில் காயம் பெரிதாகி எங்கும் செல்ல முடியாமல் பசியால் அந்த கருடன் உயிரை விட்டது. நீங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கு யாருடைய பிறப்பும் காரணமில்லாமல் படைக்கப்படுவதில்லை. உங்களின் பிறப்பிலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ நினைக்காதீர்கள். அவர்களின் வாழ்க்கையை வாழ அவர்கள் இருக்கிறார்கள். உங்களின் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும். குறையில்லாத மனிதர்கள் இங்கு யாரும் இல்லை. அப்படி குறையே இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த புது வருடம் உங்களுக்கு எல்லா சுகங்களையும் தந்து எப்போது நினைத்தாலும் இன்பங்களை மட்டுமே தந்த வருடமாக இந்த வருடம் அமையட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.